இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்கள். ஆகஸ்ட் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப ராசியில மாதத்தின் தொடக்கத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். அடுத்து மிதுன ராசியில புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். கடக ராசியில குரு உச்சமாகவும் அதனோடு சேர்ந்து சூரியனும் சேர்க்கை பெற்று இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் வக்ர கிரகம். அடுத்து கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சம் பெற்று இருக்கிறார். கும்ப ராசியில ராகு பகவான் வக்ர கிரகம். அடுத்து சனி பகவான் மீன ராசியில வக்ர நிலையில இருக்கிறார். இதுதான் இந்த மாதம் தொடங்கும் போது இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது மாதத்தின் தொடக்கத்திலேயே 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் செவ்வாயாகப்பட்டவர் அந்த ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதனாகப்பட்டவர் அந்த மிதுன ராசியிலிருந்து ஆட்சி பெற்ற புதன் பகவான் அந்த கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த புதன் பகவானே பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல 2 தடவை பயிற்சி ஆகிறார். மறுபடியும் 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த சூரியனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதம் முழுமையாக சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார் சனியினுடைய பார்வையில, அதாவது சமசப்தம ஸ்தானத்துல வக்ர சனியினுடைய பார்வையில இந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். இந்த மாதிரியாக அந்த கிரகங்கள் ஒரு மாதிரியான ஒரு தோற்றமளித்து இந்த மாதத்துல இருக்கு. இந்த மாதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களினுடைய பலன்களையும் ஒவ்வொரு மாற்றத்தையும் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கடகராசி என்பர்கள், இந்த ராசியில சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கிறார். இந்த ராசியில குரு பகவான் உச்சம் பெறுறாரு. இந்த ராசியில செவ்வாய் நீச்சம் அடைகிறாரு. 3 கிரகங்களின் சம்பந்தம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கடகராசி என்பர்கள். எப்படி சந்திரன், குரு, செவ்வாய், இந்த 3 கிரகங்கள், இந்த 3 கிரகங்களுமே பாத்தீங்கன்னா இந்த ராசி என்பர்களுக்கு எப்போதுமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கடகராசி என்பர்கள். இந்த கடகராசி என்பர்கள் எப்போதுமே குழந்தையின் மீது பாசம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் ஆட்சி பெறதுனால ஒரு அம்மா மாதிரியான ஒரு விருந்தோம்பல், ஒரு தாயினுடைய உணர்வுகள் எல்லாமே இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். குரு உச்சமாக இருக்கிறதுனால அந்த குழந்தையின் மீது இருக்கக்கூடிய, குருனாலே அந்த குழந்தை காரகத்தை தான் கொடுக்கும். அந்த குரு உச்சமாக இருக்கிறதுனால அந்த குழந்தையின் மீது பாசம் அதிகமாக இருக்கும். என்னுடைய குழந்தை, என்னுடைய வாரிசு, என்னுடைய வளர்ப்பு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உடையவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு திருமண வாழ்க்கையில ஈடுபாடு இருக்காது. அப்படியே திருமண வாழ்க்கையில ஈடுபாடு இருந்தாலும் கூட ஒரு ஸ்டேஜ், அதாவது 40 வயதை கடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிடிப்பில்லாத ஒரு வாழ்க்கை, அந்த கணவன் மனைவி அந்யோன்யம், கணவன் மனைவி கூட இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள், இது எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு 20 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தோம், திடீர்னு இருந்தாப்புல பாத்தீங்கன்னா 45 வயசு ஆச்சு மேடம், ஒரு பிரிவினையில வந்து நிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள்லாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு வரும். ஏன்னா தன்னைத்தானே ஒரு தாழ்வு மனப்பான்மையை இந்த கடகராசி என்பர்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்க நல்லாதான் இருப்பாங்க, இவர்களுடைய உறவுகளும் இவர்களுக்கு எல்லா விதமான ஒரு வசதி வாய்ப்புகளை கொடுத்ததுக்கு அப்புறமும் அதுல ஏதோ ஒரு குறைகளை கண்டுபிடிச்சு அவங்க மேல ஒரு வெறுப்புகளை அடையக்கூடியவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள். இவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல இவர்களினுடைய ராசியின் மீது குரு உச்சமா இருக்கிறாரு. சூரியன் வேற பாதி நாட்களுக்கு இந்த ராசியின் மீது பயணிக்கிறார். அடுத்து புதன் பகவானும் பயணிக்க போறார். இப்படி அனைத்து கிரகங்களினுடைய தாக்கமும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருக்கு. அதனால இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான உயர்வை அடைவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில அந்த சூரியன் உங்களுடைய 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஒரு நிரந்தர ஒரு வேலை அப்படின்றது முழுமையா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் அந்த வேலையில ஏதோ ஒரு திண்டாட்டம்,
27 வயசுல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், 25 வயசுக்கு மேல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனாலும் அந்த வேலையில எனக்கு ஒரு நிரந்தர தன்மை இல்லை, எப்பந்தான் நிரந்தர தன்மை வரும் அப்படின்ற மாதிரியான சில எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அந்த வேலையில ஒரு நிரந்தர தன்மைகள், உயர்ந்த பதவிகள், உயர்ந்த வருமானம் இதெல்லாமே கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. அடுத்து வரன் அமையக்கூடிய ஒரு முழுமையான ஒரு மாதம். யார் யாருக்கெல்லாம் திருமண பாக்கியமே இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இந்த மாதத்துல திருமண பாக்கியங்கள் கூடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி முற்பகுதியில உங்களுடைய ராசியின் மீதும் பிற்பகுதியில உங்களுடைய குடும்பஸ்தானத்தின் மீதும் பெயர்ச்சியாகிறதுனால இந்த மாதிரியான திருமண வரன்கள் அமையறதுக்கு உண்டான ஒரு நேரம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவர்களினுடைய ஜாதகப்படி உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதுல நம்பிக்கையே இருக்காது. ஏன் அப்படி எப்படி ஆகும், இத்தனை மாதமா இத்தனை வருடமா கிடைக்காத ஒரு வரன் எனக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல கிடைக்க போகுதா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்துல கிடைக்க போகுது. அவங்க சொன்னதும் உங்களுக்கு நிறைவேற போகுது. இந்த மாதத்திலயும் உங்களுக்கு திருமண வரன் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது. இந்த கடக ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திர அன்பர்கள். ரொம்பவும் நேர்மைக்கு வித்து போனவர்கள், அதாவது நேர்மையின் சிகரம் அப்படின்னே சொல்லலாம். அந்த நேர்மைக்கு உண்டான ஒரு மறுபெயரை இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் கடகராசியில இருக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் தான். இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலத்துல வெளிநாட்டு வாய்ப்புகள், யார் யாருக்கெல்லாம் ஆன்சைட் ஜாப் கிடைக்கல அப்படின்னு நினைச்சீங்களோ அவர்களுக்கு எல்லாத்துக்குமே வெளிநாட்டு வாய்ப்புகள் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய ராசியின் மீது கடந்து செல்ல போறார் இந்த மாதத்துல. திரும்ப மறுபடியும் உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு கடந்து செல்கிறார். அதனால அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் அப்படின்றது இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தான் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. அடுத்து பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய கடனினுடைய சுமை, கடன் பாத்தீங்கன்னா தலைக்கு மேல கடன், அந்த சும்மா இருந்தா கூட கடன் ஏதாவது வந்துட்டு இருக்குது, எதுவுமே செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சா கூட அந்த இடத்துல ஒரு கடன்றது வருது. தேவையில்லாத கடன்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் அந்த கடனுடைய நிவர்த்தி அப்படின்றது ஒரு 30% குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து இந்த ராசியில இருக்கக்கூடிய ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் மிகவும் ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய குழந்தை நமக்கு இது செய்யாதா, நம்மளுடைய கணவர் நமக்கு இதை செய்ய மாட்டாங்களா, மனைவி இதை செய்ய மாட்டாங்களா, நம்மளுடைய வேலையாட்கள் நம்மளுக்கு இது ஒரு ப்ராஃபிட்டா எடுத்து கொடுக்க மாட்டாங்களா, நமக்கு இந்த மாதிரியான தொழில இருந்து இவ்வளவு வருமானம் வராதா, இந்த மாதிரியாக ஒவ்வொரு இடத்திலையும் அதிகப்படியாக எதிர்பார்ப்பை நகர்ந்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் அப்படின்றது இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருந்து தொடங்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். எந்த கோடியில இருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது இந்த ஆகஸ்ட் மாதத்துல நிச்சயிக்கப்படக்கூடிய ஒன்றாக தான் இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அது போக இந்த ராசி என்பர்களுக்கு, இந்த கடகராசி என்பர்களுக்கு உங்களுடைய சில தேவையில்லாத உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், சில பேருக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அடுத்து பாத்தீங்கன்னா ஜலதோஷம், ஃபீவர், அடிக்கடி ஏதோ ஒரு வைரல் ஃபீவர் வர்றது, இதனால உடல் பலவீனங்கள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டம் கொஞ்சம் நிவாரணம் அடைவதற்குண்டான ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறார். அவருடைய வக்ர பார்வை உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனுடைய நீச்ச சுக்கிரனுடைய மீது படுறதுனால அந்த மருத்துவ செலவுகள் அப்படின்றது குறைவதற்குண்டான ஒரு நேரம். இந்த 3ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்கும் போது சகோதரி ஸ்தானத்துல, உடன் பிறந்தவர்களினுடைய ஸ்தானத்துல மிக பெரிய அளவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் உடன் பிறந்தவர்கள் தான் எல்லாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க இப்ப அவர்களினுடைய உண்மையான முகம் அப்படின்றது வெளியில தெரிவதற்குண்டான ஒரு நேரம். உங்ககிட்ட ஒரு பணத்துக்கும் ஒரு காசுக்கும் உங்களுடைய ஒரு தேவையில்லாத சில விஷயத்துக்காக உங்க கூட இருந்திருக்கிறாங்க அப்படின்றது போது அதை நினைச்சு பார்க்கும்போது உங்களால அதனுடைய வலியை உணர்றதுக்கு ரொம்ப ஒரு கடுமையான ஒரு நாட்கள் எடுக்கும். அந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த
மாதம் ஆகஸ்ட் மாதம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்கள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா கேது திசை, சுக்கிர திசை இந்த மாதிரியான திசாபுத்திகள் இருக்கும். அதாவது சனி, கேது, புதன், கேது, சுக்கிரன் இந்த மாதிரியான 3 தசாபுத்திகள் இருக்கும். இந்த தசாபுத்தியில உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.